வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பிடிக்கரணையில மசியல் பண்ண போறோம். அப்புறம் தேங்காய் போட்ட கோஸ் கறி பண்ண போறோம். இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பிடிக்கரணை இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கும், இந்த சைஸ்ல. இதை வாங்கிட்டு உடனே பண்ணாம ஒரு வாரம் கழிச்சு பண்ணும்போது நல்லா இருக்கும். இல்லைன்னா அந்த கிழங்கு புதுசா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அரிக்க ஆரம்பிச்சிடும். அதனால சாப்பிடும்போது அரிக்க ஆரம்பிக்கும். அதனால ஒரு வாரம் கழிச்சு பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதை நான் வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப தோல் உரிச்சு ரெடி பண்ணிக்க போறோம். அதுக்குள்ள இந்த பக்கம் கற்சட்டியில எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காயட்டும். அது காயறதுக்குள்ள நம்ம இந்த பக்கம் கடாயில எண்ணெய் விட்டுருக்கோம் இல்லையா, இதுல கோஸ் கறிக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்க்க போறேன். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற கோஸை சேர்த்தலாம். தேவையான உப்பு, மூடி வச்சிடலாம், வேகட்டும். இந்த பக்கம் கற்சட்டியில எண்ணெய் காஞ்செடுத்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கடலைப்பருப்பு, காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, நம்ம சாம்பார் பொடியும் போட போறோம். ஸோ காரம்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகா கீரி போட்டிருக்கேன், ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, இஞ்சி, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, மஞ்சள் பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது கூடவே சாம்பார் பொடி 1 டீஸ்பூன் அதையும் சேர்த்துட்றேன். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி தண்ணி நல்லா ஒரு டம்ளர் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸில். நல்லா கொதிக்கட்டும். புளி தண்ணி நல்லா கொதிச்செடுத்து தேவையான உப்பு, நம்ம வேக வச்சு வச்சுருந்த பிடிக்கரணையை மசிச்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடியும் பெருங்காயம் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். நாம இல்லை கொஞ்சம் வெல்லம், அவ்வளோதான். இது நல்லா கொதிச்செடுத்து மேலாக கொத்தமல்லி தூவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய பிடிக்கரணை மசியல் ரெடி ஆயிடுது. கோஸும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதுக்கு தேங்காய் சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்முடைய கோஸ் கறியும் ரெடி. இன்னைக்கு ரெசிபி பார்த்துருப்பீங்க, பிடிக்கரணையில மசியல், அதுக்கப்புறம் கோஸ் தேங்காய் போட்ட கறி. இந்த பிடிக்கரணை மசியல் நான் இன்னைக்கு புளி சேர்த்து பண்ணியிருக்கேன். நீங்கள் புளி இல்லை அப்படின்னா லெமன் கூட லாஸ்ட்டாக எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இதே மாதிரி பருப்பெல்லாம் போட்டு எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் புளிக்கு பதிலாக லாஸ்ட்டாக இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா லெமன் கூட நீங்கள் புரிஞ்சிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு அப்பளமோ இல்லைன்னா இதே மாதிரி தேங்காய் போட்ட கறி, காரக்கறி எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்குமே நல்லா இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.